அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த சக்கரவள்ளி கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி கிரேவி வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாயில் ஒரு ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. சக்கரவள்ளி வச்சு நல்லா வேக வச்சு கொலக்கட்டை மாதிரி செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு மலச்சிக்கலை போக்குற தன்மை நிறைய இருக்குங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள், இப்படி தோலெலாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூடவே முருங்கைக்காய் கத்திரிக்காயும் சேர்க்க போகிறேங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அதை சேர்த்துக்கலாம். இதில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கோமா அப்படின்னு தெரியாதுங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பீஸில் தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே லைட்டாக வெந்துருச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த குழம்பு தூளோட பச்சை வாசனை எல்லாமே வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தா அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயும் சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துடுங்க. இந்த முருங்கைக்காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்கு தான் தண்ணி சேர்க்குறது. இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நல்லா வற்றி வரக்காத தண்ணி திறந்து பார்த்துடலாங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சோம்பு, வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது சேர்த்துக்கிட்டா தான் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே வராதுங்க. அதுக்கு தான் சேர்த்துக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடிடலாங்க. பிளேட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, எடுத்து பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், அருமையான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.